டெமோ ராக்கெட் லாவான் அன்வார் பேரணி ஏற்பாட்டாளர்கள் திட்டமிட்டபடி நாளை சனிக்கிழமை புத்ராஜயாவில் அப்பேரணி நடந்தேறும் என அறிவித்துள்ளனர். பேரணிக்கு அனுமதி இல்லை என புத்ராஜயா கழகம் பெர்படனன் புத்ராஜயா அறிவித்துள்ள போதிலும் அதை நடத்துவதிலிருந்து பின்வாங்க போவதில்லை என ஏற்பாட்டு குழு தலைவர் ஐடில் யூனுஸ் தெரிவித்திருக்கிறார். 2012ஆம் ஆண்டு அமைதி பேரணி சட்டத்தின் கீழ் அப்பேரணியை நடத்த தங்களுக்கு எல்லாவித உரிமையும் உண்டு என அவர் சொன்னார். மாலை 4:30 மணிக்கு நடைபெற திட்டமிடப்பட்டுள்ள அப்பேரணியின் நோக்கமே மக்கள் படும் இன்னல்களை கருத்தில் கொண்டு மாற்றங்களை கொண்டு வருமாறு பிரதமர் டத்துஸ்ரீ அன்வார் இப்ராஹிமை வலியுறுத்துவதுதான். எண்ணெய் மற்றும் டீசல் விலை குறைப்பு, எரிவாயு விலையேற்றம் கூடாது, விலையேற்றம் இல்லாமல் உள்ளூர் அரிசி கையிருப்பை அதிகரிப்பது, மக்களின் பேச்சுரிமை, சமூக ஊடகங்களில் கருத்துரிமை ஆகியவற்றை நிலைநிறுத்துவது உள்ளிட்ட 8 அம்ச கோரிக்கைகளை அப்பேரணி வலியுறுத்தும் என ஐடில் விளக்கினார். சுமார் 600 பேர் பங்கேற்பார்கள் என எதிர்பார்க்கப்படும் அப்பேரணி எவ்வித அசம்பாவிதமும் இன்றி அமைதியாக நடைபெறும் என்றும் அவர் உறுதியளித்தார். அப்பேரணிக்கு புத்ராஜயா கழகம் அனுமதி தரவில்லை என்பதால் அத்திட்டத்தை தொடர வேண்டாம் என ஏற்பாட்டாளர்களை கோலாலம்பூர் போலீஸ் அறிவுறுத்தியிருந்தது. ஸ்லாங்கோர் FC அணிக்கு விதிக்கப்பட்ட தண்டனையை குறைத்துள்ள மலேசிய காற்பந்து லீக்கின் MFL-இன் நடவடிக்கையை ஜோஹர் பட்டத்து இளவரசர் துங்கு இஸ்மாயில் சுல்தான் இப்ராஹிம் TMJ சாடியுள்ளார். அதுவும் மேல்முறையீடு எதுவும் செய்யப்படாமலேயே தண்டனை குறைக்கப்பட்டது வினோதத்திலும் வினோதம் என ஜோஹர் சவுதர்ன் டைகர்ஸ் ஃபேஸ்புக் பக்கத்தில் அவர் சற்றே நகைப்புடன் தனது ஆதங்கத்தை வெளிப்படுத்தினார். இது ஒரு தவறான முன்னுதாரணமாக அமைந்துவிடும். இனி மற்ற அணிகளும் தாங்கள் தவறிழைத்து தண்டனை பெறும் போதெல்லாம் ஸ்லாங்கூர் FC-யின் யுக்தியை பயன்படுத்தலாம் என ஜோஹரின் இடைக்கால சுல்தானுமான அவர் சொன்னார். ஆட்டக்காரர்களுக்கு சம்பள பாக்கி வைத்துள்ள அணிகள், ஆட்டங்களிலிருந்து கடைசி நேரத்தில் விலகிக் கொள்ளும் அணிகள், விதிமுறைகளை மீறும் அணிகள் என எல்லாருக்கும் இனி கொண்டாட்டம்தான். தத்தம் மாநில சுல்தான்களை சினத்துடன் கடிதம் எழுத வைத்துவிட்டால் தண்டனையெல்லாம் இனி பறந்து போகும் என TMJ நக்கல் கலந்த தோரணையில் கூறினார். கடந்த மாதம் JDT அணிக்கு எதிரான சும்பாங் சேக்கென்ன ஆட்டத்திலிருந்து ஸ்லாங்கோர் FC விலகிக் கொண்டதால் அதற்கு MFL விதித்த தண்டனை மனிதாபிமானமற்றது மற்றும் எல்லை மீறிய ஒன்று என கூறி ஸ்லாங்கோர் FC-யின் புரவலருமான சுல்தான் ஷராஃபுடின் இட்ரிஷா முன்னதாக கடும் சினத்துடன் அறிக்கை வெளியிட்டார். இதையடுத்து தண்டனைகள் குறைக்கப்படுவதாக MFL நேற்று மாலை அறிவித்தது. அதாவது 1 லட்சம் ரிங்கிட் அபராதம் 60,000 ரிங்கிட்டாக குறைக்கப்பட்டது. 3 புள்ளிகள் குறைக்கப்பட்ட முடிவு மீட்டுக் கொள்ளப்பட்டது. அதோடு JDT-க்கு எதிராக அடுத்து வரும் சூப்பர் லீக் ஆட்டத்தை ரசிகர்கள் இல்லாமல் நடத்த வேண்டும் என்ற முடிவும் ரத்து செய்யப்பட்டுள்ளது. சுவாச பிரச்சனை, சளி, இருமலுக்கு உகந்த தீர்வு சைலஜா பேபி ஹெர்பல் கிரீம். துளசி, கரிஞ்சீரகம், கிராம்பு போன்ற மூலிகைகளால் கொண்டு தயாரிக்கப்பட்டுள்ள சைலஜா பேபி ஹெர்பல் கிரீம் உங்கள் குழந்தைக்கு சிறந்த தேர்வு. கிளந்தான் நங்கேரி சட்டமன்ற இடைத்தேர்தலை நிறுத்தும் முயற்சியில் அத்தொகுதியின் முன்னாள் உறுப்பினர் அசீசி அபு நாயிம் தோல்வி கண்டுள்ளார். இடைத்தேர்தலை அறிவித்துள்ள தேர்தல் ஆணையத்தின் முடிவுக்கு எதிராக இடைக்கால தடை உத்தரவு விதிக்க கோரி அவர் செய்திருந்த மனுவை கோலாலம்பூர் உயர் நீதிமன்றம் தள்ளுபடி செய்தது. SPR கூட்டரசு அரசியலமைப்பு சட்டத்தின் கீழ் தன் கடமையை செய்கிறது. எனவே தேர்தலை நடத்த வேண்டாம் என SPR-க்கு நீதிமன்றம் உத்தரவு போட முடியாது என நீதித்துறை ஆணையர் ரோஸ் மாவார் ரசாயின் தனது தீர்ப்பில் கூறினார். பெர்சத்து கட்சியில் தனது உறுப்பியம் ரத்தாகி அதையடுத்து சட்டமன்ற தொகுதியும் காலியானதாக அறிவிக்கப்பட்டதை எதிர்த்து அசீசி இவ்வாறு தொடக்கத்தில் நீதிமன்றத்தில் மனு செய்திருந்தார். கட்சி உறுப்பினர் தகுதி நீக்கம் செய்யப்பட்டவர்கள் தாங்கள் வகிக்கும் மக்கள் பிரதிநிதி பொறுப்புகளையும் இயல்பாகவே இழப்பர் என பெர்சத்து கட்சி தனது விதிகளை திருத்தியதை அடுத்து அசீசியின் பதவி பறிபோனது. குவாம் முசாங் நாடாளுமன்ற உறுப்பினருமான அசீசி கட்சிக்கு விசுவாசமாக இல்லாமல் பிரதமர் டத்துஸ்ரீ அன்வார் இப்ராஹிமுக்கு ஆதரவளித்ததால் பெர்சத்து உறுப்பியத்தை இழந்த 6 நாடாளுமன்ற உறுப்பினர்களில் ஒருவராவார். அந்த 6 பேரின் MP பதவி என்னவாகும் என்பது மக்களவை சபாநாயகர் விரைவில் அறிவிப்பார் என எதிர்பார்க்கப்படுகிறது.
கடா சுங்கை பொத்தானி பக்கார் அராங்கில் உள்ள தொழிற்சாலை ஒன்றில் 60 லிட்டர் அளவுக்கு ரசாயனம் கொட்டியதால் அங்கிருந்தவர்கள் பதறிப் போயினர். நேற்று மாலை 4:30 மணிக்கு நிகழ்ந்த அச்சம்பவத்தில் ஒருவர் மயங்கி விழுந்தார். மேலும் 16 பேர் கண் எரிச்சல் மற்றும் தலைச்சுற்றலுக்கு ஆளாகினர். அவர்கள் முறையே அந்த கையுறை தொழிற்சாலையில் பணிபுரியும் 15 பெண்கள் 2 ஆண்கள் ஆவர். மயங்கி விழுந்தவர் மருத்துவமனையில் சேர்க்கப்பட்ட வேளை மற்றவர்கள் அருகிலுள்ள கிளினிக்குகளுக்கு அனுப்பப்பட்டதாக தீயணைப்புத்துறை கூறியது. சோடியம் ஐப்போக்ளோரைடு வகை ரசாயனம் தரையில் கொட்டியதுமே தண்ணீர் ஊற்றப்பட்டு அதன் வீரியம் குறைக்கப்பட்டது. பின்னர் பிபிபி குலிம் ஹைடெக்கை சேர்ந்த அபாயகரமான ரசாயன பொருள் நிபுணர்களுக்கு தகவல் தெரிவிக்கப்பட்டது. Just watch me charge! Keeping you and your loved ones safe indoors with Nano EX technology. Panasonic. இரு மங்கோலிய பெண்களுடன் அவர்களின் விருப்பம் இல்லாமல் உடல் உறவு வைத்துக் கொண்ட முன்னாள் போலீஸ் இன்ஸ்பெக்டர் மொத்தமாக 8,20,000 ரிங்கிட்டை இழப்பீடாக வழங்க வேண்டும் என நீதிமன்றம் உத்தரவிட்டுள்ளது. புகார்தாரர்களின் சாட்சியங்களையும் வாதங்களையும் குற்றம் சாட்டப்பட்ட நபர் மறுக்கவோ எதிர்க்கவோ இல்லை என்பதால் நீதிபதி அத்தீர்ப்பை வழங்கினார். குற்றம் சாட்டப்பட்ட நபரான ஹஸ்ருல் இஷாம் கசாலி 4 ஆண்டுகளுக்கு முன்னர் நடமாட்ட கட்டுப்பாட்டு ஆணை PKP அமலில் இருந்த போது அக்குற்றத்தை புரிந்திருக்கிறார். சாலை தடுப்பு சோதனையின் போது காரிலிருந்து இறங்கச் சொல்லி போலீஸ் கூடாரத்துக்கு கூட்டிச் செல்லப்பட்ட அவ்விரு மங்கோலிய பெண்களையும் அந்த இன்ஸ்பெக்டர் அருகிலுள்ள ஹோட்டலுக்கு அழைத்துச் சென்றுள்ளார். அங்கு அவர்களை தனித்தனி அறைகளில் அடைத்து வைத்து அவர்களின் விருப்பம் இல்லாமல் அவர்களுடன் உடலுறவு கொண்டதாக குற்றச்சாட்டில் கூறப்பட்டது. இந்நிலையில் ஒருவருக்கு 4,60,000 ரிங்கிட்டையும் மற்றொரு பெண்ணுக்கு 3,60,000 ரிங்கிட்டையும் இழப்பீடாக வழங்குமாறு அவர் உத்தரவிடப்பட்டார். அவ்விரு மங்கோலிய பெண்களையும் பாலியல் உறவுக்கு கட்டாயப்படுத்தியது, மானபங்கப்படுத்தியது, கற்பழித்தது என அந்நபர் ஆரம்பத்தில் 11 குற்றச்சாட்டுக்களை எதிர்நோக்கியிருந்தார். எனினும் கடந்த ஆண்டு அனைத்து குற்றச்சாட்டுகளில் இருந்தும் அவர் விடுவிக்கப்பட்டார். அமெரிக்காவில் கொளுத்தி வரும் வெயில் வாஷிங்டனில் உள்ள முன்னாள் அதிபர் ஆப்ரஹாம் லிங்கனின் மெழுகு சிலையையும் விட்டு வைக்கவில்லை. அதீத வெப்பத்தால் அது உருகி வருகிறது. ஒலிம்பியாவில் ஆரம்ப பள்ளிக்கூடத்துக்கு வெளியே வைக்கப்பட்டுள்ள 6 அடி அச்சிலை அவரது நினைவிடத்தில் வைக்கப்பட்டுள்ள சிலையைப் போலவே வடிவமைக்கப்பட்டதாகும். கடந்த பிப்ரவரியில் தான் அமெரிக்காவின் பிரபல கைவினை கலைஞர் சாண்டி வில்லியம்ஸ் அதனை வடிவமைத்தார். இந்நிலையில் கடந்த வார இறுதியில் அங்கு வெப்பநிலை 100 ஃபாரன்ஹைட் அல்லது 37 பாகை செல்சியஸாக பதிவாகி முதலில் அச்சிலையின் தலைப்பகுதி முழுவதுமாக உருகியது. தற்போது கால்கள் உருகி வருகின்றன. அம்மெழுகு சிலை 140 ஃபாரன்ஹைட் அல்லது 60 பாகை செல்சியஸ் வரை வெப்பத்தை தாங்கும் தன்மையுடையது என தெரிவிக்கப்பட்டிருந்த நிலையில் அது உருகி வரும் புகைப்படங்கள் வைரலாகியுள்ளன. அமெரிக்காவின் பல்வேறு பகுதிகளில் அண்மைய காலமாக அதீத வெப்பம் வாட்டி வருகிறது. இதனால் மக்கள் முன்னெச்சரிக்கையாக இருக்கும்படி அறிவுறுத்தப்பட்டும் உள்ளது.